ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம சுகாவோட நேத்தி போட்டு டூ ஷர்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம், ஏஜ் கேப். ஸோ இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, லைஃப் லாங் ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே. இப்போது லாஸ்ட்டில் என்ன இதோடு முடிச்சிருப்போன்னா, உங்களை வந்து செம்மையாக ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க சுகாவுக்கு. உங்களோட தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால காசு வாங்கினப்போ எனக்கு இந்த காசு திருப்பி வேணாம், அதுக்கு பதிலாக உங்கள் பொண்ணை வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற நம்ம சுகாவை 11th படிக்கிறவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சுகாவுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 years பக்கம் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா இவர் தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வீட்டுக்கு போவீங்க. சுகா வந்து மாலையை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பயங்கரமாக கத்திட்டு அவர் ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் பயந்துட்டே நின்றுட்டுருப்பீங்க. அதோட முடிச்சிருந்தோம். ஸோ தட் டூ ஷார்ட் இஸ் கம்மிங். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே பயந்துட்டே நிற்கிறீங்க. ஒரு மாதிரி அந்த மாலையெல்லாம் அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே பயத்தில் ஒரு மாதிரி இப்படி மூச்செல்லாம் வாங்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு வைன் வைன் ஒன் நீ நீ எதுவும் டென்ஷன் ஆகாதடா, அவன் அப்படி தான், கொஞ்ச நாளில் அவனே சரியாயிடுவான், நீ முதல் தண்ணி குடி. அவர் அவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு? அவன் அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான் வயன், ஆனால் ரொம்ப பாசக்காரன்டா. நீ அவனை எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அவன் கொஞ்சம் கோவத்தில் இருக்கான். கண்டிப்பாக ஒரு 2 நாளில் சரியாயிடுவான். சரி, நான் நான் இப்போ எங்கே போகணும்? நீ அவரும் போ. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே பொறுமையாக போகிறீங்க. ஆனால் அது சுகாவோட ரூமுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா மாலையவே தூக்கி எறிஞ்சால் நம்மள என்னடா பண்ணுவோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செம்ம பயமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே சுகாவோட ரூமுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சுகா கரெக்டாக ஒரு ஃப்ளவர் வாஷ் தூக்கி உடைக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த டோரில் முன்னாடி காலை வச்சாது அப்படியே பின்னாடி வைக்கிறீங்க. ஸோ சுகா அதை பார்த்துட்டு, இங்கே எதுக்கு வந்த? அது 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 வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். அது வந்து ஆன்ட்டி தான் இங்கே இங்கே வர சொன்னாங்க. எதுக்கு? என்னோட லக்கேஜ் இங்கே தான் இருக்குது, உங்கள் ரூமில் தான் நான் இனிமேல் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஷேர் ரூம்லலாம் நீ ஸ்டே பண்ண போகிறதில்ல, கீழே கெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே உன் லக்கேஜ் தூக்கிட்டு கிளம்பு. ஓகே, சீக்கிரம் எடுத்துகிட்டு போ. ஓகே அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. ஸோ உங்கள் மாமா வந்துட்டு, என்னாச்சு வயன்? இல்லை, அவர் கெஸ்ட் ரூமில் போய் தங்கன்னு சொன்னாங்க, அதுதான். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மாமா அப்படியே மேலே வர்றாரு. டே சுகா, என்னப்பா உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? அதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அப்புறமா என்ன? அவள் ஓரமில் தானடா இருப்பா, உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு அவளை மட்டும் நினச்சிக்க சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கிடையாது. இங்கே பாருடா, அந்த பொண்ணு காதல் விழுந்துச்சுன்னா என்ன நினப்பா? என்னவெல்லாம் நினச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன? என் விருப்பத்தை கேட்டிங்களா நீங்கள்? இல்லை, கம்முன்னு கிளம்பிருங்கப்பா. அவளை மரியாதையாக கூப்பிட்டு போய் அங்கே கெஸ்ட் ரூமில் தங்க வைங்க. இல்லைனா நான் கூட்டிகிட்டு போய் அவளை வீட்டிலே விட்டுட்டு வந்துடுவேன். என்ன பேசிகிட்டு இருக்கா சுகா நீ? அவள் காதல் விழுந்து அவள் கஷ்டப்பட மாட்டாளா? அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்ட்டு சுகா லேப்டாப் எடுத்துகிட்டு அவன் பார்க்கல ஒர்க் பண்ணுறான். ஸோ உங்கள் மாமா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கீழே கூட்டிகிட்டு போய் கெஸ்ட் ரூம்லேயே தங்க வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போனோடனே உங்கள் அத்தை, நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் உனக்காக சாப்பிட்றதுக்கு எதுவும் ரெடி பண்ணுறேன். ஓகே. நீங்கள் அப்படியே ரொம்ப லோ வாய்ஸில் தான் பேசுகிறீங்க. ஸோ அவங்களும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. நீங்கள் உட்காந்துட்டு அழுன்னு அழுறீங்க. முன்னாடியே மிரர், இது வரைக்கும் நீங்கள் அப்படியே அழுததே கிடையாது. ஸோ மேக்கப்பில் அப்படியே இந்த உங்கள் கண்ணீர் வந்த இடம் மட்டும் அப்படி ஒரு மாதிரி கோடாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. நெத்தியில் வர குங்குமம், கழுத்தில் அப்படியே தாலி முன்னாடியே தொங்குது, கை நிறைய வளையல், கழுத்தில் மாலை. உங்களால் இப்படிங்கிறதுக்குள்ளே என்னோடய லைஃப் மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோலத்தில் நீங்கள் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு
1/2 கழிச்சு சரி நம்ம போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் கழட்டிட்டு, அப்படியே அழுதுட்டே தான் கழட்டுறீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகழுகையா வருது. அப்படியே கழட்டிட்டே நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்க. ஸோ வந்தோடனே அவங்களும் வந்துட்டு, "வாம்மா வாயேன் சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தென் நீங்களும் வந்து போய் உட்கார்றீங்க. தென் அப்படியே சுகா வரான் கீழ. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, "டேய் சுகா வந்து சாப்பிட்டு போ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்ட்டு அவன் பார்க்கல போறான். அப்போ உங்களோட மாமா வந்துட்டு, "என்னங்க இது?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. "பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி அவங்களோட மாமாவும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஐ மீன் உங்களோட மாமா வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆஹா ஆஹா இவர் என்னன்னு கூப்பிடுறது? அங்கிள். ஆ சொல்லுமா. அது அது வந்து நான் ஸ்கூல் போகலாம்ல. தாராளமாக போகலாம் வயன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருக்க? என்னை நீ மாமான்னு கூப்பிட்லாம், அவங்கள நீ அத்தனே கூப்பிட்லாம் சரியா? அங்கிள் ஆண்டி நீங்கள் யாரையும் 3வது மனுஷங்களை கூப்பிட்ற மாதிரிலாம் கூப்பிட தேவையில்ல. ஓகே? ஆ ஓகே. நான் ரூமுக்கு போட்டா? ம் தாராளமாக போ. ஒரு நிமிஷம் இரு. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் நீ ரூமுக்கு போகலாமே. ஆ ஆ ஓகே. அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் அத்தை, உங்கள் மாமா, தென் நீங்கள் 3 பேரும் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய கொஷின் கேட்குறாங்க. நீங்களும் ரொம்ப சைலண்ட்டாக பதில் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க பேசும்போது தெரியுது அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்டாச் ஆகிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம், "சரி அத்தை நான் ரூமுக்கு போட்டா?" ம் போடா. ஆ, மாமா. சொல்லுவேன் ஏன். இல்லை நான் எப்போலேருந்து ஸ்கூல் போகிறது? எனக்கு டயர்டாக இருக்கும். நாளைக்கு விட்டுட்டு நீ 4ஆம் ஸ்கூல் போ. ஓகே மாமா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. தென் அதுக்கப்புறமா நீங்களும் சும்மா உட்காந்து அப்படியே உங்களோட புக்ஸ் எடுத்து வச்சு படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவா வந்துட்டு நீங்கள் மார்க்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து படிக்கிறதுனா கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா சும்மாவே இது படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் உங்களால் நீங்கள் மிடில்ல தான் இருப்பீங்க. சில டைம் ஹையாக மார்க் எடுப்பீங்க, சில டைம் லோவாக மார்க் எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. தென் உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து தராங்க. நீங்கள் வந்துட்டு, "நீங்கள் சொல்லியிருந்தேன்னா நானே போட்டிருப்பேனே காஃபி." ஐயோ வயன், நீ வந்தது இங்கே வேலை செய்கிறதுக்காக இல்லை சரியா? அப்போ நீங்களும் இங்கே வந்தது வேலை செய்கிறதுக்காக இல்லை தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, "இது வேலைன்னு யார் சொன்னா? இது என்னோடய சந்தோஷம். என் புருஷனுக்காகவும், என் பிள்ளைக்காகவும், என் மருமகளுக்காகவும் நான் செய்கிறது இதனோட ஒரு சந்தோஷம்டா. என்னோடய அன்பு உங்ககிட்ட இது மூலியமாகவே என்னால் சொல்ல முடியும்." "சரிங்க. எதுக்கு நீ வாங்க போங்கன்னு பேசுகிற? பார்ப்போனே நீ பேசலாம்." "சரி அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. தென் அவங்க இருந்துட்டு அப்படியே, "சரி நீங்கள் காஃபி குடிச்சிட்டு படி, நான் அப்புறமா கூப்பிட்றேன்" அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்கள், அத்தை ஒரு நிமிஷம்." சொல்லுவாயன். "நீங்கள் உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க." "தேங்க்யூடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ உங்கள் மாமா வந்துட்டு வராங்க. "வயன் வயன் என்னாச்சு? ஆமாம் நீ என்ன சொன்ன? உங்கள் அத்தை ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போகிறா." "அவங்க நல்லவங்கன்னு சொன்னேன்." "அப்போ நான் நல்லவங்க இல்லையா?" "நீங்களும் தான் நல்லவங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு இவங்க 2 பேருமே செம்ம க்யூட் பேர்லாம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. தென் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் இப்போ தான் காலையில் சுகாவை பார்க்குறீங்க. நைட்டு சுகா எப்போ வந்தாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ தான் சுகாவை பார்க்குறீங்க. சுகா அப்படியே அவன் பார்க்க கீழே வந்துட்டு அம்மா காஃபிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அவங்களும் வந்துட்டு தராங்க. நீங்களும் கிச்சனில் நின்று வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டே போகிறான். உங்களுக்கு சரி பயமாக இருக்குது. என்னடா நான் என்னடா தப்பு பண்ணேன், என்னை ஏன்டா முறைக்கிற அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் அத்தை அதை பார்த்துட்டு, "நீ எதுவும் எடுத்துக்காது ஓகே." சரிங்க அத்தை" அப்படின்னு நீங்களும் சொல்லிவிட்டு தென் உங்கள் அத்தை கூட நீங்களும் அப்படியே சமைச்சிட்டு சும்மா அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அன்றைக்கி டேவும் அதே மாதிரியே தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்கூலுக்கும் ரெடி ஆகிடுறீங்க. ஸோ ரெடி ஆன உடனே உங்கள் மாமா இருந்துட்டு, "வயன்." சொல்லுங்க மாமா." "நீ சுகா கூட போறியா?" "அவரு கூடயா? ஆனால் அவரு கோவப்படுவாரே."
நான் சொல்கிறேன், நீ அவன் கூட போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே மாமா அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ சுகா வந்துட்டு அப்படியே வரார் ஆஃபீஸ்க்கு கிளம்பி. டே சுகா ஒரு நிமிஷம். என்னம்மா? இல்லை, நீ போகிற வழியில் தான் வயனோட ஸ்கூல் இருக்குது. ஸோ அதை அப்படியே இங்கே ட்ராப் பண்ணிடுறியா? அதெல்லாம் என்னால் முடியாது, நான் வேறு வழியாக போகிறேன். டி சுகா, கூட்டிகிட்டு போகிறேன், வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. உங்களுக்கு சரியான பயமாக இருக்குது. ஐயையோ, நடுவழியில் இறக்கி விட்டானா என்னடா பண்ணுறது, அந்த மாதிரி செம்ம பயமாக இருக்குது. நீங்களும் காரில் ஏறி உட்காடுறீங்க. அப்போ சுகா வந்துட்டு சீட் பெல்ட் போடு. ஆ ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சீட் பெல்ட்டை போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே திக்கு 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 திக்குன்னு இருக்குது. அவங்க கூட அப்படியே காரில் போகும்போது அவங்க ஹார்ட் பீட்டு தான் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அது சுகாவும் அப்படியே போயிட்டு விட்டுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்பாடா நல்ல வேலை, நடுவழியில் இறக்கி விட்டுருவாங்களோன்னு நினச்சோம். இல்லை, ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே இறங்குறீங்க. தென் சுகா இருந்துட்டு ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்கள். ஈவினிங்னா இல்லை அப்பா வருவாங்க சரியா? நீ பார்க்கல வழி தெரியாமல் எங்கேயாவது போயிடாத. ஆ ஓகே. அண்ட் ஒன் திங், உனக்கு கல்யாணம் ஆனதை உன் கிளாஸில் யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. ஓகே? ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. தென் உங்களோட ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, என்னாடி ஆச்சு, ஏன்டி 2 நாள் வரல? இல்லை, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ ஓகே ஓகே. அப்போ உங்களோட கூடவே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள்ல. ஸோ ஐயோ நேம் நான் மறந்துட்டேன். சரி என்னமோ ஒன்று வச்சுக்கோங்க, நீங்களே அந்த நேம் வச்சுக்கோங்க. ஸோ அவள் இருந்துட்டு ஏன்டி ஏன் யார்கிட்டையும் உண்மையை சொல்லலை? வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்கடி, நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத. ம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும்ல, உங்களோட ரொம்ப க்ளோஸான அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும்ல உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு. ஸோ வந்து தான் உங்கள்கிட்ட கேட்டால். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது இல்லை உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களோட டீச்சர் வந்துட்டு அட்டனன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ வயன்னு சொல்லிட்டு நேமும் வருது. வயன் மேம், ஏன் 2 நாள் வரல? மேம் அது கொஞ்சம் ஃபீவர் மேம். ஆமாம், ஸ்கூலுக்கும் ஒழுங்காக வரதில்லை, ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை, நீலாம் என்ன தான் பண்ண போறியோ தெரில வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி திட்டுறாங்க ஹார்ஷாக. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே அழுதுகிட்டே உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு அழாதடி, அழாத வயன் ப்ளீஸ். ஓகேடி, நான் அழலை. நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ படித்தாலும் எனக்கு மட்டும் மார்க்கே வரமாட்டேன்து. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லா டீச்சர்ஸும் என்னையும் குத்தம் சொல்கிறாங்க. எனக்கு மார்க்ஸ் வராதனால எனக்கு படிக்க வேணாமோன்னு தோணுது. ஆனாலும் எனக்கு படிக்கணும்னு ஆசை. நான் என்ன தாண்டி பண்ண முடியும் சொல்லு? சரி பையன் அழாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்கு தான் சரியா? நான் திட்டு வாங்குறது உனக்கு நல்லதா? அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கிளாஸுமே போகுது. ஸோ நீங்களும் அப்படியே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யார் வருவாங்களோன்னு உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு சுகா தான் வராரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டே போய் ஏறுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அப்போ தான் வந்துட்டு ஓகேடி பாய் அந்த மாதிரி சொல்லிட்டு அவளும் போயிடுறா. நீங்களும் அப்போ தான் போயிட்டு காரில் ஏறுறீங்க. ஸோ ஏறி முடித்தோடனே சுகா இருந்துட்டு சீட் பெல்ட் போட்டியா? ஆ போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சுகாவும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கூலில் யார்கிட்டே சொன்னியா? எதை பற்றி? உன் மேரேஜை பற்றி? இல்லை சொல்லலை. சொல்லாத வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஹார்ஷாகவே உங்கள்கிட்ட பேசுகிறாரு. உங்களுக்கு அந்த மனுஷன் பார்க்குறதே பயமாக இருக்குது. இல்லை அந்த மனுஷன் ஒரு செம்ம அப்படியே ஒரு மாதிரி ரகுடான வயசில் வர உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ உங்களுக்கு செம்ம பயம். ஸோ அப்படியே வீட்டில் கொண்டு போய் விட்டோடனே நீங்களும் வந்துட்டு உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி நல்லா போச்சுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தென் அதுக்கப்புறமா நீங்களும் ஹோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நைட்டு ஒரு 11:30 பக்கமாகவே நீங்கள் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 11th எவ்வளோ ஹோம் ஒர்க் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய சம்ஸும் போட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு சில சம்ஸ்லாம் புரியவே இல்லை. அதெல்லாம் வந்து உங்கள் மாமா கிட்டே போய் நீங்கள் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு சுகா பார்க்குறாரு. பார்த்துட்டே இருந்துட்டு உனக்கு மேக்ஸ் வராதா? இல்லை வரும், பட் கொஞ்சம்
வராது. அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் வராது? இல்லை, சில சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக போட்டுருவேன். சில சம் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும், அதுதான். ம் சரி, உன்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு வா. என்னது? உன் புக்ஸே எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு வான்னு சொன்னேன். ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லைட்டாக உங்கள் மாமா பார்த்து, மாமா பயமாக இருக்கு மாமா. ஒன்றும் இல்லை போ. அத்தை வேணாம் அத்தை, அவரை பார்க்குறத பற்றி எனக்கு பயமாக இருக்கு அத்தை. ஒன்றும் இல்லை வயன், நீ போ. ஓகே, அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க. வந்து உட்காரன்னு வர சொல்லணுமா? ஆ இல்லை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உட்காடுறீங்க. ஸோ சுகா இருந்துட்டு, இந்த சம்மா உனக்கு புரியல? ஆமாம். இது எப்போ சொல்லி கொடுத்தாங்க? மேரேஜ் ஆனப்போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அதை பார்த்து உங்களுக்கு அவன் சொல்லித்தரான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவன் எப்பட்றா இவர் இப்படி சொல்லித்தராரு, இவர் செம்ம டாப்பராக இருப்பாரா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சுகா, கவனம் இங்கே இருக்கணும், என்ன என் மூஞ்ச பார்த்துட்ருக்கிய? அதில் நீங்கள் 11th முடித்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஆமாம். ஆனாலும் நீங்கள் எப்படி கரெக்டாக அதே ஸ்டெப் அதே ஃபார்முலோட சொல்லித்தரீங்க? படிக்கிறப்ப புரிஞ்சுட்டு படித்தா எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் நல்லா தெரியும். ஓ ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், நீ எத்தனாவது ரேங்க் எடுப்ப? ரேங்க் அது கம்மியாக தான் எடுப்பேன். கம்மியானா எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு 15, 16, 19 அந்த மாதிரி எடுப்பேன். டோட்டலாக உங்கள் கிளாஸில் எவ்வளோ? 35 மெம்பர்ஸ். ஓ ஓகே, பரவாயில்ல, நீ ரொம்ப டவுனாலாம் இல்லை. நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணு, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நிஜமாவா? நிஜமாக தான். ஓகே, தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு, தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு அவனுமே உங்களுக்கு சொல்லித்தரான். ஸோ அவன் வந்துட்டு சரி ஓகே நீ எழுதிட்டு நான் கீழே போய்ட்டு உனக்கு டின்னர் கொண்டான்னு சொன்னான். ஸோ டைம் வந்து ஒரு 10:50 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே அதை எழுதிட்டு இருக்கும்போதே அப்படியே கீழே அப்படியே தூங்கிடுறீங்க டேபிளில் படுத்து. ஸோ சுகா உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டே தூங்கிட்டா? டைம் என்ன? 11:10 ஆச்சா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே உங்களை பொறுமையாக தூக்கி பெட்லேயும் படுக்க வச்சிட்றாரு. ஆனால் அவருக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்ல இது ஒரு நல்ல ஃபீல் அவருக்கு வந்து இருக்குது. உங்களோட உங்கள் மேலே இருந்து ஒரு ஸ்மெல் வந்துட்டு வரும், அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அவர் வந்துட்டு, இவளை நம்ம எங்கேயும் பார்த்துருக்கோமே, ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தான் ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவருமே வந்து படுத்து தூங்கியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. எழுந்துச்சி பார்க்கும்போது நீங்கள் அப்படியே சுகா ஒரு மாதிரி லைட்டாக ஹக் பண்ண மாதிரி அவர் மேலே உங்களோட கையை உங்கள் காலையும் போட்டிருக்கீங்க. சுகாவும் சேமா அந்த மாதிரி அவங்களோட அவரோட கையை வந்துட்டு உங்கள் மேலே போட்டிருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு அப்படியே எழுந்திருக்கிறீங்க. சுகா வந்துட்டு, ஏய் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நான் அங்கே டேபிளில் தானே. டேபிளில் அப்படியே தூங்கிட்டேன், ஸோ அதனால் பெட்டில் தூக்கி போட்டேன், சரியா? இல்லை ஷாக் ஆகிறதுல ஒன்றும் இல்லை, போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகப்போ. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு சுகா பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க உங்கள் திங்ஸையும் எடுத்துகிட்டு. ஸோ சுகா வந்து பார்த்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருமே ரெடியாக போயிடுறாரு. தென் நீங்கள் கீழே போயிட்டு அப்படியே நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஆனால் எங்கே பார்த்தது ஞாபகமே இல்லை, எங்கே பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதே நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு சுகாவும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. தென் நீங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிடுறீங்க. தென் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள், நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும்டி. என்ன? இல்லை சுகா இருக்கார்ல உன்னோட புருஷனா, சத்தமாக சொல்லாத, அவர் தான்
அவர நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஏய் உன் கல்யாணத்தப்ப ஏய் வாய ஒட்டச்சிருவேன். இந்த விஷயத்த பத்தி சத்தமா பேசாதன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, ஓகே. எங்கேயோ பார்த்துருக்கியா? ஆ ஆமா. ஆனா எங்கன்னு எனக்கு ஞாபகம் கிடையாது. அவரு என்ன பார்த்துருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவர பார்த்துருக்கேன். ஆனா அது எப்போ? எங்க? அதுதான் ஞாபகமே இல்ல. ஆனா எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆ என்கேஜ்மெண்ட் அப்போ கூட அவர பார்த்தோன்னே, இவரு எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா எங்க ஞாபகம் இல்ல. உன் கூட இருக்கும்போதே இது பார்த்துருக்கேனா? என் கூட நீ எப்ப ஸ்கூல் டைம்ல மட்டும் தான் இருப்ப. அதுவும் கரெக்ட்டு தான். ஆனா எங்க எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. அந்த மாரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இருக்கீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, "சரி இத பத்தி அப்புறமா யோசி" அப்படின்ட்டு அன்னைக்கும் அப்படியே வந்துட்டு கிளாஸ் அப்படியே போயிடுது. அன்னைக்கு ஈவினிங்கும் வந்துட்டு சுகாவையும் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ஸோ சுகா வந்துட்டு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஓரமா நிறுத்திட்டு அவர் வந்து கால் பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து அப்படியே சைட்ல பார்க்குறீங்க. அது வந்து பீச் சைடு மாரி இருக்கு. ஸோ நீங்க அத அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க கார்ல. அப்போ வந்துட்டு சடனா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமால்ல. அன்னைக்கு தான் நான் இவர பார்த்தேன். இப்ப தான் புரியுது. அப்படின்னு நீங்க ஒரு மாரி சிரிச்சுட்ருக்கீங்க. ஸோ சுகா உள்ள வந்துட்டு, "இப்ப எதுக்கு பைத்தியம் மாரி தனியா சிரிச்சுட்ருக்க?" "ஆ இல்ல, இல்ல" அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு சுகாவுமே வந்துட்டு அப்படியே வீட்டுக்கும் அ கூட்டிட்டு வந்துடுறாரு. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு அம் ஹோம் ஒர்க் உங்கள வந்துட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டு, அவரே வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லி தராரு. ஸோ நீங்க கிளாஸ் டெஸ்ட்லேயுமே வந்துட்டு நல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறீங்க. சுகா சொல்லிக் கொடுத்த ட்ரிக்க வச்சே நீங்க நல்லா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க. உங்க ஃப்ரெண்டு, "ஏய் எப்புட்றீ?" அப்படிங்கிறா. "அதெல்லாம் அப்படிதான்" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டு, அப்படியே வந்துட்டு தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு டேஸும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 11th பப்ளிக். ஸோ நீங்க வந்துட்டு செம்ம பயத்தோட இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன போட்டு, உங்க அப்பா அம்மாலாம் "நல்லா எழுது, டென்ஷன் ஆகாம எழுது. 3 மணி நேரம் இருக்கு. கிளியரா எழுது" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு உங்க அத்தையும், மாமாவும் அதே மாரியே சொல்லிடுறாங்க. தென் சுகா வந்துட்டு உங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு, "இத பாரு வாயேன், டென்ஷன் ஆகாம எழுது சரியா?" "ஆ ஓகே சுகா" அப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்களும் சுகாவும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ சுகாவுக்கும் அந்த கோவம் இல்ல, உங்களுக்கு அந்த வருத்தம் கிடையாது. 2 பேருமே நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அவரு வந்துட்டு உங்கள விட்டுட்டு போயிடுறாரு. தென் நீங்களும் வந்து எக்ஸாம் எல்லாத்தையுமே முடிக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரிசல்ட். ஸோ ரிசல்ட் அப்போ அப்படியே உங்களுக்கு பதட்டமா இருக்கும். ஐய்யய்யோ! என்ன ஆகுமோ தெரியலையே தெரியலையே அந்த மாரி சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பதட்டமா இருக்கு. ஆனா சுகா வந்து, "நீ எதுவும் கவலைப்படாத சரியா? என்ன மார்க் வந்தாலும் பரவால்ல பார்த்துக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே?" "ஆ ஓகே தான். ஆனா ஆனா எனக்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கு." அப்படிங்கிற மாரி நீங்க அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்க அத்தையும் மாமாவுமே, "ஒரு டென்ஷனும் இல்லம்மா. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நீ கம்மியா மார்க் வாங்கினாலும் நாங்க ஒண்ணும் உன்ன திட்ட போறது கிடையாது. ஓகேவா?" "ஆ ஓகே அத்த." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ வந்துட்டு தென் ரிசல்ட்டுமே வருது. உங்க மாமா தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "வயன்" அப்படிங்கிறாரு. நீங்க, "மாமா என்ன மார்க்கு?" எல்லாம் நல்ல மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. நீங்க வந்து ஒரு 400க்கு மேலவே எடுத்திருக்கீங்க. ஸோ, அதனால செம்ம ஹாப்பி உங்களுக்கு. நீங்க அப்படியே வந்துட்டு உங்க அத்தையும், மாமாவையும் ஹக் பண்ணிட்டு அப்படியே நீங்க சுகாவையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ, சுகாவுக்கு நீங்களும் ஹக் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ, நீங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அப்படியே நீங்க ஹக் பண்ணிக்கிட்டீங்க. சுகாவுமே வந்து உங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே வந்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறீங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹக்குல அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. ஸோ எங்க அத்தையும், மாமாவும் ரைட்டு நாங்க இடத்த காலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி அவங்க வந்துட்டு அவங்க ரூம்குள்ள போயிட்டாங்க. ஸோ நீங்களும் ஷுகாவும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு, "ஆ சாரி ஷுகா அது ஏதோ ஒரு இதில" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹக்க ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கை எடுக்கிறீங்க. ஆனா ஷுகா வந்து உங்கள இழுத்து அவரு ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஒரு மாரி சிரிச்சுட்டே ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அதுக்கப்புறமா 12த்தும் ஜாயின் பண்ணுறீங்க. சேம் அதுலேயும் இதே மாரி தான் வந்துட்டு சுகா உங்களுக்கு டெய்லியும் சொல்லி தருவாரு. இப்படி இப்படி பண்ணு, இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு டெய்லியும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி தருவாரு. நீங்களும் வந்துட்டு பப்ளிக்லேயுமே நல்ல மார்க் ஒரு ஒரு 450க்கு மேலேயே நீங்கள் வந்துட்டு நல்லா எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால வந்துட்டு சுகாவுக்கு செம்ம ஹாப்பி. உங்களுக்குமே செம்ம ஹாப்பி. பரவாயில்ல முன்ன இருந்ததுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க சுகா வந்துட்டு என்னன்னா
நீ மக்கப் பண்ணி எழுதல. நீ புரிஞ்சுக்கிட்டு எழுதியிருக்க. ஸோ, நீ புரிஞ்சுக்கிட்டு எழுதினதுக்கு இவ்வளோ மார்க் வந்ததுக்கு நீ சந்தோஷம் தான் படணும். மார்க்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நம்பர் தான் ஒயன். சரியா? புரியுதா? நீ புரிஞ்சுக்கிறது மட்டும் தான் உனக்கு அப்படிங்கிற வேர்ட் மட்டும் தான் அவரு உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ, அதுக்கப்புறமா வந்துட்டு காலேஜுமே ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர். ஸோ, அப்போ ஜாயின் பண்ணிவிட்டு சுகா தான் உங்கள கூட்டிகிட்டு போய் விடுவாரு, கூட்டிட்டும் வருவாரு. ஸோ, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க வந்துட்டு சேம் ஃப்ரெண்டு கூடயே தான் அதே ஃப்ரெண்டு கூடயே தான் நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ, அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் வந்துட்டு ஒரு ஃபைனல் இயர் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ, இப்போ வந்துட்டு கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ, நீங்கள் கிராஜுவேஷனில் ஒரு 10th பிளேஸில் வந்திருப்பீங்க. ஸோ, சுகாக்கு அது செம்ம ஹாப்பி. பரவாயில்லையே காலேஜ் இதுலேயே 10th பிளேஸ்க்கு வந்திருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. தென் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மைக்லேயும் பேச வைக்கிறாங்க. ஸோ, நீங்கள் வந்துட்டு அப்படியே பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, என்னோடய டீச்சர்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ, அங்கே வந்துட்டு உங்கள் அத்தை, மாமா, உங்கள் அப்பா, அம்மா, உங்கள் தம்பி, தென் சுகா எல்லாருமே இருப்பாங்க. சுகா வந்து ஷாக்காக பார்க்குறாரு. "ஏய் என்னடி சொல்லிட்டு" அந்த மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, "ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அண்டு இந்த விஷயம் வந்து என் ஃப்ரெண்டை தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. ஈவன் என்னோடய ப்ரொஃபஸர், என்னோடய ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு கூட தெரியவே தெரியாது. ஆனால் எல்லாருமே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபை நீ படித்தா என்ன படிக்கலைன்னா என்ன கம்முன்னு வீட்டிலேருந்து வீட்டு வேலையை மட்டும் பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் அப்படி சொல்லலை. எனக்கு அவர் உட்காந்தி நைட் முழுக்க எனக்கு சொல்லி தருவார். என்னோட ஒரு குட்டி டியூஷன் டீச்சர்னே சொல்லலாம். அவர் எனக்கு டெய்லியுமே ஈவினிங் ஆனால் சொல்லி தருவார். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு கேர் பண்ணிப்பார். அந்த ஸ்ட்ரிக்டான டியூஷன் டீச்சருக்குள்ளேயும் ஒரு ஸ்வீட்டான ஹஸ்பண்ட் ஒளிஞ்சிட்டே இருப்பார். அதை நான் நிறைய டைம் அவர்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் 11th படிக்கும் போதே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி. ஸோ, அப்போ நான் யோசித்த ஒரு விஷயம், நான் ஒழுங்காக படிக்கவே மாட்டேன். ஒழுங்காக படிக்கலைன்னு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ, என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி நீ இதுக்கப்புறம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ, என்னோடய செகண்ட் ஃபேமிலி, என்னோடய அத்தை, மாமா, என்னோடய ஹஸ்பண்ட் இவங்க 3 பேரும் "நீ எல்லாம் படிக்க வேணாம், ஸ்கூலுக்கு போக வேணாம், காலேஜுக்கு போக வேணாம், போய் நீ என்ன பண்ண போகிற?" அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு நான் நினச்சேன். அட்லீஸ்ட் 12th வரைக்கும் முடிச்சாவே இது போதும்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை இவ்வளோ தூரம் காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்து எனக்கு டெய்லி உட்காந்து டியூஷன் டீச்சராக மாறி ரொம்ப கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டாக இருந்து ஒரு கிராஜுவேஷனே நான் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் சுகா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ, சுகாவை வந்துட்டு எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி ப்ரௌடாக கைத்தட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் அண்ட் இந்த இடத்துலயே நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா, என்னோடய லைஃப்பில் இதுதான் என்னோடய பெரிய சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே ஒழுங்காவே வராது. படிப்புலேயும் சரி, மற்றதுலேயும் சரி ரொம்பவே டல்லாக தான் இருப்பேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட்டு ஒரு ஒரு சக்ஸஸ்னால் அது இதுதான். இதுக்கு காரணமாக இருந்த என்னோடய சுகாவை நான் ஸ்டேஜுக்கு வரணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ, அவங்களுமே வந்துட்டு எல்லாம் சுகா சுகான்னு கத்துறாங்க. தென் சுகாவும் மேலே வராரு. ஸோ, அவர் வந்த உடனே நீங்கள் அப்படியே அவரோட கையை பிடிச்சிட்டு, "ஐ லவ் யூ சுகா. உங்களை நான் 11th அதாவது நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுகா." அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியாது. அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, "ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் சுகா." அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க எல்லாருமே வாட்டர் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் தென் அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸும் சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு, "ஏ ஒயன் நீ என்ன சொன்ன காலேஜில் 11th நீ சுகாவை லவ் பண்ணுறேன்னு சொன்ன?" "ஆமாம்மா. ஆனால் அது லவ்வான்னு எனக்கு அப்போ தெரியலம்மா. இப்போதாம்மா தெரிஞ்சிச்சு." "என்ன நீ சொல்கிற?" "ஆமாப்பா. ஒரு தடவை நம்மலாம் சேர்ந்து பீச் ரெசார்ட்டுக்கு போனோமே ஞாபகம் இருக்கா?" "ஆ ஞாபகம் இருக்கே. அது கூட ஸ்கூல் பக்கத்தில் எங்கேயோ தானே இருக்குது." "ஆ ஆமாப்பா. அங்கே நான் சுகாவை ஒரு நாள் பார்த்தேன்.
அப்போது எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவர் என்னை விட ஏஜ் அதிகம். தென் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். ரொம்ப வெல் செட்டிலான ஃபேமிலின்னு இதை நான் அவர்கிட்டயும் சொல்லலை, உங்ககிட்டயும் சொல்லவே இல்லை. இந்த விஷயத்த சப்போஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலுமே, அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது நான் உங்கள் பேச்சை மட்டுமே கேட்டதுனால எனக்கு அது லவ்வான்னு கூட தெரியலப்பா. ஆனால் இவரை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அது அன்றைக்கி ஒரு நாள் தான் புரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அன்றைக்கி அந்த பீச்சை பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அப்போ தான் வந்துட்டு சுகாவை நம்ம இங்கே தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஞாபகம். ஸோ சுகா வந்துட்டு வயன் ஆ நானும் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே. என்ன சொல்கிறீங்க சுகா? ஆமாம், நீ சொன்னியே அதே ரெசார்ட்டில் நானும் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்ததுமே பிடிச்சிது. ஆனால் உன்னை பார்த்தாலே தெரிஞ்சுது நீ என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணுன்னு. ஸோ எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னபோது கூட நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னை தான் என்னறியாமே நான் லவ்வும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என் மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு, அவள் சின்ன பொண்ணுடா சரி வராதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் அந்த மேரேஜில் அவ்வளோ கோவமாக இருந்தேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்தவங்கிற ஒரு ஞாபகம் தான் எனக்கும். ஆனால் நமக்கு மேரேஜ் ஆன அன்றைக்கி நைட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் இத்தனை நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு தான் நீன்னு. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக என்னோடய கோவத்தை நானே குறைச்சிட்டு இது பண்ணேன், உன்கிட்ட க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னு சொல்லும் போது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு செம்ம ஹாப்பி. பாருடா நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணதே இவங்க ஆல்ரெடி லவ் பண்ணவங்கள தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை மாமாவுக்கும் சரி, தென் உங்களோட அப்பா அம்மாவுக்கும் சரி சரியாந்திர ஹாப்பி. தென் வந்துட்டு அவங்களும் சரி ஓகே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டாக ஆகுது, நீங்களும் சுகாவும் அப்படியே ரூமில் இருக்கீங்க. சுகா சொல்லுவேன். நிஜமாவே நீங்கள் என்னை அப்போலேருந்து லவ் பண்ணீங்களா? நிஜமா தான். நல்லா பார்த்தா யார் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க சொல்லு பார்க்கலாம். என்னோடய கிளாஸில் சொல்லியிருக்காங்களே, அவனுங்கள்லாம் அழகை ரசிக்க தெரியாதவனுங்க, அப்போ நீங்கள் அழகை ரசிக்க தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கலாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சுகாவும் வந்துட்டு சரி தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பெட்டில் ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்துட்டு சுகா லவ் யூ டூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஓகேடா மீஸ் இதோட இந்த 2 ஷாட் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் இது ஒரு ஸ்வீட்டான சிம்பிளான 2 ஷாட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே பாய்.